வணக்கம். டிஎஸ்ஜிஎஸ் Private Limited companies discussion, psychology department discussion, all department conference meeting, kingdom discussion, well leaders discussion, doctor class discussion, status discussion, question answers discussion. ஓகே, இன்ஃபர்மேஷன். சரி, ஒரு ராஜாவை நான் சொல்கிறது தெளிவான தானே பொறுமை கேட்டுக்குங்க. யூஎஸ்ஏ டிஸ்கஷன். யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, அடுத்து நான் ஆப்பிள் கேம்ஸில் தான் ஒரு கேம் வந்து புக் பண்ண போகிறேன். ஓகே, ஒரு கேமை வந்து நான் அப்லோட் செய்கிறதுக்கு 1 hour கூட ஆகலாம். ஆனால் அது வரைக்கும் யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக பதமாக காத்திருக்கணும். ஓகே, யதார்த்த ரீதியாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு இடத்துல ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா, முதலாவது நமக்கு தேவைப்படுற விஷயம் என்ன அப்படின்னா மேப்பு. இந்த இடத்துல இத்தனை அடியில் வந்து நம்ம வந்துட்டு கடைக்கால் தோண்ட போகிறோம், அல்லது அங்கே வந்து நம்ம பீம் அமைக்க போகிறோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு மேப்பாக இருக்கணும். இந்த இடத்துல இந்த ரூம் வரப்போகுது, அந்த இடத்துல அந்த ரூம் வரப்போகுது, இந்த இடத்துல நம்ம படிக்கட்டு அமைக்க போகிறோம். எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு மேப் இருக்கணும். அந்த மேப்பை வச்சு தான் நம்ம வந்துட்டு அந்த வீடியோ கட்டுவோம். ஓகே, அதே மாதிரி தான் ஒரு கேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் என்னென்னா சோர்ஸ் கோட். அந்த சோர்ஸ் கோடை வச்சு தான் நம்ம வந்து அந்த கேமை வந்து நம்ம ரெடி செய்கிறதுக்கு வந்து தோதாக இருக்கும். ஓகே, அதனால் நம்ம எந்த அளவுக்கு மேப் ரெடி பண்ணுறோமோ அதை பொறுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம சோர்ஸ் கோடை வந்துட்டு நம்ம நிறையா அப்லோட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து கேமிங் வந்துட்டு ரெடி செய்வாங்க. ஓகே, அதனால் சோர்ஸ் கோடு மிகவும் அவசியம். ஓகே, ஆனால் நமக்கு கேஷ் கிடைக்கும் ஓரளவு எல்லா வகையிலும் தூதாகிறப்போ. அந்த யூனிவர்சலில் ஒரு ஸ்ட்ரைட் லைனில் அமைகிறப்போ நிச்சயமாக கேஷ் கிடைக்கும். அப்படி கேஷ் கிடைக்கிறப்போ டிஎஸ்ஜிஎஸ் Private Limited கம்பெனிஸில் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே மந்த்தான சேலரி வழங்கப்படும். தீபாவளி மற்றும் பொங்கல் போனஸ் வழங்கப்படும். அதே சமயத்தில் உங்களுக்கு ட்ரெஸ்ஸும் ஸ்பான்சர் வழங்கப்படும். அது இல்லாமல் உங்களுக்கு நிறையா பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். ஓகே, அதனால் நம்ம வந்துட்டு கேமை வந்துட்டு நம்ம தோது பார்க்கணும். ஓகே, சரி, அடுத்து யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் நான் மூவி ஒன்று சொல்லியிருந்தேன். அந்த மூவியை பொறுத்த வரைக்கும் ஜேம்ஸ் கேமரூன், அப்புறம் தி பேட்மேன் சொல்லிட்டு ஒரு படத்தை எடுத்த ஒரு டைரக்டர், அவரும் தான் 2 பேரும் தான் அந்த படத்தோட டைரக்டர்ஸ். மற்றபடி யாரெல்லாம் ஆர்டிஸ்ட்டு அப்படின்ற எல்லாமே நான் உங்களுக்கு புக் பண்ணுறேன். ஓகே, யதார்த்த ரீதியாக யூஎஸ்ஏ வல்லரசு நாடு, எல்லா வகையிலும் தோதாக இருக்கக்கூடிய ஒரு நாடு தான். ஆனால் இருந்தாலும் ரியாலிட்டியாக பொறுத்த வரைக்கும் கேஷ் அப்படின்றது தேவை. அதாவது இப்போ ஒரு மனுஷங்களாக ஒருத்தர் வாழ்கிறப்போ அவங்களுக்கு வந்து உணவு தேவை. ஓகே, அதை தவிர நம்ம தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம், முத்து, பவளம் எல்லாமே இருந்தாலுமே உணவு அப்படின்றது தான் தேவை. ஓகே, அதே மாதிரி தான் எர்த் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும், வாழ்வியலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓகே. ஆனால் தான் நமக்கு கேஷ் தேவை, அப்படின்னா தான் தோதாகும். ஓகே, அதே மாதிரி தான் யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓரளவுக்கு கேஷ் கிடச்சிது அப்படின்னா நிறையா விஷயத்தில் நம்ம தோது பார்க்கலாம். ஓகே, அதனால் யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் 8 hours அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டியூட்டி பார்க்கணும். ஓகே, அடுத்து எலான் மாஸ்க் டிஸ்கஷன். ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், தேவ் புக்ஸ் ரிவ்யூ அஃபிஷியல். நீங்கள் சொந்தமாகவே புக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிங்க. அந்த புக்கு வாங்கும்போது எந்த ரேட்டுக்கு புக்கு வாங்குறீங்க, அதை ரெசிப்ட் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே சேகரித்து வைங்க. ஒட்டு மொத்தமாக அந்த புக்கு வாங்கின காசு எல்லாமே நான் உங்களுக்கு திரும்ப கொடுத்துட்றேன். ஓகே, நான் சொல்லக்கூடிய எல்லா புக்குமே நீங்கள் தான் வாங்கணும். அதுதான் உங்களுடைய வேலையே. ஓகே, சரி, அடுத்து கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை, அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஜெயம் தேவ் குரூப்ஸோட சிஇஓ தான். ஓகே, அதனால் அப்பப்போ அவர்கிட்ட டிஸ்கஷன் அப்படின்றது ஒரு நல்ல விஷயந்தான். ஓகே, சரி, அடுத்து யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய ஆன்லைன் வேலை இருக்குது. அதை நம்ம படிப்படியாக தான் தோது பார்க்கணும். ஓகே, சரி, நான் சில விஷயங்கள் எல்லாமே தோதாக அமைச்சிட்டு நான் உங்களுக்கு திரும்ப கூப்பிட்றேன். ஓகே, சரி, அடுத்த தகவல் ரஷ்யா. பொறுமையாக காத்திருங்க, நான் உங்களுக்கு திரும்ப கூப்பிட்றேன். ஓகே, சரி, அடுத்த தகவல் லாஸ்ட் ஸ்டுடியோ டிஸ்கஷன். அதாவது ஒரு டைரக்டர் நான் சொல்கிறது தெளிவாக பொறுமை கேட்டுக்குங்க. அடுத்தடுத்த படிநிலையில் வந்துட்டு நம்ம வேகமாக பயணிக்கிறது அப்படின்றது நல்ல விஷயந்தான். ஆனால் இருந்தாலும் நம்ம எப்பவுமே ஃபஸ்ட்டு கியரில் இருந்து தானே லாஸ்ட்டு கியருக்கு போவோம். அதை ஃபஸ்ட்டு கியரு, செகண்ட் கியரு, தேர்ட் கியரு, 4th கியரு, 5th கியரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா தகவல் சொல்கிறேன். சரி, ஒரு சீரியல், லாஸ்ட் ஸ்டுடியோவில் ஒரு சீரியல், சும்மா ஒரு டெமோவுக்கான ஒரு ஷார்ட்ஸுக்கான ஒரு டயலாக்கை மட்டும் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போது ஒரு சீரியலு, அதில் ஒரு ஷார்ட்ஸு, அதாவது ஒரு காட்சி. ஓகே, அந்த காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சொந்தத்தில் இருக்கக்கூடிய பாட்டி வெள்ளச்சி அவங்க நடிக்கிறாங்க. சும்மா ஒரு டெமோக்காக சொல்கிறேன். ஓகே, இப்போது எங்கள் சித்தப்பா வந்துட்டு கிடையாது. ஓகே, இப்போது
யாமு, வெள்ளச்சி, அதுக்கப்புறம் திலகவதி. ஓகே. இப்போ அந்த வெள்ளச்சி அப்படின்றவங்க எனக்கு ஒரு அம்மாவாக இருக்காங்க. ஓகே. இப்போ அந்த திலகவதி வந்து எனக்கு ஒரு ஒய்ஃபாக இருக்காங்கன்னு வச்சுங்க. இப்போ ஒரு கான்வர்சேஷன் நடக்குது, அதை வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. இப்போ வெள்ளச்சி வந்து திலகவதிக்கிட்ட பேசுகிறாங்க. ஓகே. அதுதான் இப்போது ஒரு காட்சி. ஓகே. இப்போ வெள்ளச்சி என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இங்கே பாருடி, என்ன தான் சிங்கம் இனம் விட்டு இனம் மாறுறது முறை கிடையாது. சிங்கம் சிங்கத்தோடு தாண்டி சேரணும், சிங்கம் கழுதை கூட சேரக்கூடாது. என் மவன் உனக்கு அழகு இருக்கான்னு தானே பார்த்தானே தவிர உனக்கு அறிவு இருக்கான்னு பார்க்கல. அவன் ஒரு வேளை உனக்கு அறிவு இருக்கான்னு பார்த்துருந்தானா இந்நேரத்துக்கு என் புருஷன் என் கூட இருந்திருப்பான்டி. உன் அழகை பார்த்து கல்யாணம் பண்ணவன் உனக்கு அறிவு இருக்கா, உன் குடும்பத்துக்கு அறிவு இருக்கான்னு பார்க்காம விட்டுட்டான்டி. சோத்துக்கே போராடுற குடும்பத்தில் பிறந்த நீயே வசதியான குடும்பத்தில் வாழ்கிறப்போ ஒவ்வொரு நாளுமே உனக்கு அதிர்ச்சியாக தாண்டி இருக்கும். உன் தகுதிக்கும் தராதரத்துக்கும் இந்த குடும்பத்துக்கே நீ வந்துருக்கக்கூடாதுடி. என்ன தான் ஆனாலும் என் பிள்ளைய அடக்கி என்னை ஒடுக்கி என் புருஷனை அடக்கம் செஞ்சு நீ வாழ்ந்தாலும் எங்கள் காசு எடுத்து நீ 100 ரூபா செலவு செஞ்சாலும் உன் மனசாட்சி உறுத்துண்டி. அதனால தான் உன்னால் நிம்மதியாக தூங்க முடியல. ஒரு வேலைக்கு போகாமல் வீட்லேயே உட்காந்து ஓசு சோறு சாப்பிட்றதில்ல, அதனால தான் நீ உனக்கு கொழுப்பு ஏறி கிடக்குது. உனக்கு கொழுப்பு ஏறது இல்லாமல் நீ மற்றவங்களுக்கும் கொழுப்பேற்றி விட்ற ஒரு பச்சந்தி கழுதுடி. என் புருஷன் உழைச்ச உழைப்பில் காவாசி உன் புருஷன் உழைச்சிருக்க மாட்டான். அதனால தான் உனக்கு காசோட அருமையும் தெரியல, என்னோட அருமையும் புரியல. நீ முந்தானியில் அவனை முடிச்சு வச்சுருந்தாலும் அந்த முடிச்சு என்றைக்கானாலும் ஒரு நாள் அவுக்கப்படுண்டி. அன்றைக்கி இருக்குதுடி உனக்கு கச்சேரி. இப்படி பேசிகிட்டு இருக்கிறப்போ வெள்ளச்சியோட உங்கள் பையன் கூப்பிட்றாரு, அம்மா அப்படின்றாரு. உடனே வெள்ளச்சி இதா வரங்கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க. அந்த திலகவதி அப்படியே ஒரு க்ளோஸ்அப்லேயும் அப்படியே கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்லையும் எடுக்கிற மாதிரியான ஒரு காட்சி. ஓகே. இந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக அவங்கள வச்சு நான் படம் எடுக்க போகிறதில்ல, அந்த நாடகமும் எடுக்க போகிறதில்ல. ஒரு டயலாக்குக்காக நான் சொல்ல வரேன். ஓகே. ஏன் அப்படின்னா அவங்களோட இப்போ நான் சொல்லக்கூடிய டயலாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியாலிட்டியான ஒரு டயலாக். ஓகே. நேற்று ஏதோ ஓரளவு காசு கொடுத்தான் அப்படின்னா இன்றைக்கும் வந்துட்டு ஏதோ ஒன்று தூது பார்த்து காசு வாங்கிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஒரு சரியில்லாத ஒரு கேரக்டர். ஓகே. அதனால் ஃபேமிலியில் இப்படி ஒரு எரர். சரி, அடுத்த தகவல். ஃபேமிலி ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது. அதனால் எங்கள் பேரண்ட்ஸை நான் ஓரளவு தோதான இடத்துல அமைச்சிட்டு நான் வேற ஒரு இடத்துல போய் வேலை பார்க்குறதுன்றது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் நான் வேலை செய்கிற இடத்துலையே அவங்க பேரண்ட்ஸையும் ஓரளவு பாதுகாப்பாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு நிறையா வகையில் தோதாக இருக்கும் போல் இருக்குது. ஓகே. அதனால் சென்னையில் எல்லோரும் ஸ்டே பண்ணுற மாதிரியான ஒரு லொக்கேஷன் தேவை. சென்னையிலனா என்ன, கேரளா இருக்குது, கேரளா, கர்நாடகா, அதுக்கப்புறம் தெலுங்கானாவில் கூட, ஆந்திரா, தெலுங்கானாவில் கூட ஒரு 500 crores ஒரு மிகப்பெரிய ஒரு கவர்மெண்ட்டு அலுவலகம் மாதிரி ஒன்று அமைச்சாங்க. அது கிங்டம் அமைகிறப்போ அப்படியே வந்து தோதாக அமைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு தான் அமைச்சாங்க. அவங்க ஒரு வேளை அவங்க எல்லாமே ஓகே அப்படின்னாங்கன்னா இன்னும் நான் எத்தனை ட்ரில்லியன் கேஷ் கொடுக்கறதுக்கு வேணாலும் நான் ரெடியாக இருக்கேன். ஓகே. நார்த் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டிங்களா? ஓகே. காசு இருக்கா? ஓகே. அப்பா கண்டிஷன்லாம் தோதாக இருக்கா? ஓகே. சரி, நீங்களே நிர்வாகம் செய்யுங்கன்றாங்க. ஆனால் ஒவ்வொரு படிநிலையாக தோதா வரத்துக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றது ஒரு கொஸ்டினாக இருக்குது. மேக்ஸிமம் எனக்கு காசு கிடச்சா நான் யூஎஸ்ஏல போய் செட்டில் ஆகலான்றது தான் எனக்கு தோதாக இருக்கும். ஏன்னா ஒரு மைய நிலையிலேருந்து எல்லா இடத்தையுமே நம்ம நிர்வகிக்கலாம். ஓகே. ரஷ்யா ஒரு நல்ல நாடு தான். ஆனால் இருந்தாலும் எனக்கு இரவு பகல் அப்படின்ற ஒரு பதத்துக்கு யூஎஸ்ஏ தான் எனக்கு ஓரளவு தோதாக இருக்கும். ஓகே. அதனால் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் ஸ்டேட்டஸ். என்னோடய பிரதர் கண்ணன் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் சம்மந்தமாக சில தொழில் செஞ்சிட்ருக்கா. அப்படியே அவருக்கு என்னுடைய முழு ஆதரவு இருக்குது. ஓகே. நல்லபடியாக நிர்வாகம் செய்யிட்டான். என்ன ஃபேமிலியிலே போட்டு கொஞ்சம் வறுத்தெடுத்துட்டாங்க. நானும் நிறையா படிநிலை கடந்து வரத்துக்குள்ளே கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டதுனால கொஞ்சம் நிறையா விஷயம் எரராக மாறிடுச்சு. மற்றபடி என்னோடய பிரதர் வந்து என்னுடைய நிறையா படங்கள்லாம் நடிப்பார். ஓகே. அவருக்கு ஒரு சுதந்திர வாழ்வியல் இருக்குது. அது இல்லாமல் அவருக்கு எவ்வளோ கேஷ் வேணாலும் நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஒரு நல்ல கேரக்டரு, நல்ல ஒரு திறமைசாலி. ஆனால் உண்மையிலும் பயங்கரமான ஒரு வேதனை, துன்பத்தெல்லாம் அனுபவிச்சிருக்கா. அப்படி
அதெல்லாம் கடந்து போகணும். ஒரு நல்லபடியான ஒரு வாழ்வு வாழணும். ஓகே. சொந்த பந்தத்திலேயே கொஞ்சம் கௌரவமான ஒரு வாழ்வியலை வாழணும். போட்டு ஃபுல்லாக பயங்கரமாக டேமேஜ் பண்ணிட்டாங்க. நான் எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமை இருக்குது, ஒரு அன்பு இருக்குது, பாசம் இருக்குது, நேசம் இருக்குது. ஓகே. ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒரு வாழ்வியலில் ஒரு ரேஸ் அப்படின்றப்போ நிறையா டேமேஜ் ஏற்பட்டுருச்சு. அதெல்லாம் சரியாகணும். ஓகே. ஆசிரமத்தில் என்னோடய பிரதர் கண்ணனுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. ஆசிரமத்துக்கு நான் ஓரளவு கேஷ் கிடைக்கிறப்ப நானே உங்களுக்கு ஓரளவு கேஷ் தரேன். ஓகே. அது இல்லாமல் சத்குருவை பொறுத்த வரைக்கும் நான் தனியாக ஒரு செக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். ஆசிரமத்துக்கு ஒரு தனி கேட்சு, சத்குருக்குன்னு மட்டுமே நான் தனியாக காசு கொடுக்கலான்னு இருக்கேன். அப்படின்னா சத்குரு எனக்கு நிறையா வகையில் தோதா இருப்பா அப்படி. அதனால் அவருக்குன்னு மட்டுமே நான் மந்த்தான ஓரளவு கேஷ் கொடுக்கலான்னு இருக்கேன். நான் பாட்டி சித்திரை மீட் பண்ணணும். அதுக்கு ஓரளவு எனக்கு கேஷ் தேவைப்படுது. சில நபர்களுக்கு நான் தனிப்பட்ட முறையிலே காசு கொடுக்கலான்னு இருக்கேன். அப்போ தான் நிறைய வகையில் தோதாகும். ஓகே. சரி, அடுத்து சர்ச்சை பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் ஒரு நிறைய காசு கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா கொடுக்குற காசுக்கெல்லாம் நிச்சயமாக வேல்யூபுளாக இருக்குது. ஓகே. என்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுங்க, எனக்கு இவ்வளோ காசு தேவைப்படுதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் ஆரம்பத்திலே காசு கொடுத்துருப்பேன். ஓகே. ஏன் அப்படின்னா டைரக்டர் சங்கர் இருக்காருன்னு வச்சுங்க, அவர்கிட்ட நீங்கள் ஒரு மூவி எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செட் அமைக்கணும், இந்த மாதிரி மியூசிக் கம்போசிங் பண்ணணும், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் காசு கொடுக்கணும், இவ்வளோ செலவாகும் அப்படின்னா தான் இந்த பாட்டெல்லாம் ரெடி செய்கிறதுக்கு தோதாக இருக்கும். அப்படின்றப்ப நம்ம அவ்வளோ காசு கொடுத்து தான் ஆகணும். அதனால் சர்ச்சை பொறுத்த வரைக்கும் நான் எவ்வளோ காசு வேணாலும் நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஓகே. ஆனால் இன்னும் பல மடங்கு நிறையா வகையில் தோதாக அமையணும். போன வாரம், அதாவது இப்போ போன ஞாயிற்றுக்கிழமை என்னங்க சொன்னாங்க சர்ச்சில் அப்படின்னு ஒரு சில பேர் தான் கேட்குறாங்க. அதுக்கு என்ன தகவல் அப்படின்னா, இந்த ஈஷாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பாவஸ்பந்தனான்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி வகுப்பு இருக்குது. அந்த பயிற்சி வகுப்பு பார்த்திங்கன்னா பயிற்சி வகுப்பு பொறுத்த வரைக்கும் கலந்துக்கிட்டால் மட்டும்தான் என்ன எதுன்னு புரியும். நம்ம ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்றது நிச்சயமாக சிரமம். ஓகே. அதனால் சர்ச்சுக்கு போங்க, சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போங்க, உங்களுக்கு தேவையான பதம் தோதாகும். ஓகே. சரி, அடுத்து யதார்த்த ரீதியான வாழ்வியலை பொறுத்த வரைக்கும், அதாவது நம்ம F1 கார் ரேஸ் மாதிரி பயணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ரோடு வேணும், அதுக்கு தகுந்த மாதிரி டிரைவிங் ஸ்கில் இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரியே ஒரு நல்ல ஒரு வெஹிக்கிள் இருக்கணும். அப்போ தான் F1 ஃபார்முலா ரேஸ் கார் மாதிரி நம்ம வேகமாக பயணிக்கிறதுன்றது தோதாகும். யதார்த்த ரீதியான ஒரு பதத்தில் ஒரு கொஞ்சம் பொறுமையாக தான் தோதாகணும். ஓகே. ஆனாலுமே நான் வந்துட்டு நேற்றே தகவல் சொல்லலாம்னு நினச்சேன். ஆனால் என்ன பண்ணுறது, சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது. அதனால் பொறுமையாக தான் தோது பார்க்கணும். அதாவது எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சாப்பாடு வேணும், நல்ல துணிமணி வேணும், ஒரு நல்ல ஒரு வீடு வேணும், காரு வேணும். இதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயந்தான். ஓகே. அதுக்காக போராடி தான் ஆகணும். ஓகே. சாதாரணமான ஒரு விஷயமா இருந்தாலும் அதுதான் ஒரு அடிப்படை தேவையாக இருக்குது. அந்த தேவையெல்லாம் பூர்த்தி ஆனால் தான் அடுத்த படிநிலை தோதாகும். ஒரு வேளை துறவர வேணும் அப்படின்றவங்களுக்கு வேறு படிநிலை இருக்குது. ஓகே. அதனால் ஒரு சில பேர் வந்துட்டு அவங்க லைஃப்பில் அவங்க வந்து ஒரு பதத்தில் இருப்பாங்க. இப்போது வந்துட்டு ஒரு தலைவராக இருக்காருன்னு வச்சுங்களேன், தலைவர் வந்துட்டு சொன்னால் தான் தோதாகும் அப்படின்றப்போ ஒரு தலைவர் அவரோட சௌகரியத்தில் அவருக்கு எல்லாமே இருக்குதுன்னு வச்சுங்க. வீடு இருக்குது, கார் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்கா, இல்லைன்னா பரவாயில்ல, அங்கே போய் நம்ம ரூம் எடுத்து தங்குற அளவுக்கு காசு இருக்குது. ஓகே. நமக்கு எல்லா வசதியும் இருக்குதா, எல்லாமே இருக்கா, ஓகே, அவ்வளோதான். அப்புறம் நீங்கள் பொழுது விடிஞ்சிருச்சா, சரி, ஓகே, ஏதாவது ஒன்று பேசிவிட்டு டைம் பாஸ் பண்ணலாம், சரி, பொழுது முடிஞ்சிருச்சா, ஓகே, அவ்வளோதான். கேஷுவலாக தான் இருப்பாங்க. அது இயல்பாகவே அப்படி தான். அது நம்ம ப்ளஸ்ஸு மைனஸ் அப்பெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே. ஆனால் ஒரு மைய நிலைப்பாடாக வந்துட்டு நம்ம என்ன தான் வந்துட்டு ஸ்டாலின் அவரை தோது பார்த்தாலுமே யதார்த்த ரீதியாக ஆக்டர் விஜய் அவர் தான் முதலமைச்சர், அவர் தான் தோது பார்க்கணும். ஓகே. அதனால் ஓரளவு காசு இருந்தால் தான் நம்ம நிறைய விஷயம் தோதாகும். இல்லை அப்படின்னா இன்றைக்கி நாளைக்கு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாட்கள் கடந்து தான் போகும். ஓகே. சரி, அந்த வகையில் என்ன ஒரு தகவல் அப்படின்னா, இனிமேல் நான் வந்துட்டு ஓரளவு தோதான வகையில் அமைச்சிக்கலான்னு இருக்கேன். அதாவது தமிழ்நாடு ஆஃபீஸ் ஒர்க் என்னவோ அவ்வளோதான், வாங்க வணக்கம், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு நிறையா வேலை இருக்குது, நிறையா நான் தோது பார்க்கணும். ஓகே. அதனால் ஒரு நிலப்பரப்பை மட்டுமே தோது பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக துன்பம் ஏற்படுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஓகே. நான் நிறையா வகையில் தோது பார்க்கணும். அந்த வகையில் நான் அந்த பிஸ்னஸ் லிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னுடைய எல்லா கிங்டம் கண்ட்ரீஸ்லையுமே நான் வந்துட்டு செயல்படுத்தலான்னு இருக்கேன். ஒரு நாட்டில் மட்டும் கிடையாது.
இன்றைக்கி எந்தெந்த நாடு தோதாக இருக்கோ அந்த எல்லா நாட்டிலையுமே சரி அந்த பிஸ்னஸ் லிஸ்ட்டை நான் வந்துட்டு செயல்படுத்துவேன். ஓகே, காசு கிடைச்சா தேவன் ஃபவுண்டேஷன்லேயும் அந்த பிஸ்னஸ் லிஸ்ட்டை செயல்படுத்துவேன். ஓகே, இன்னும் நிறையா தொழில் இருக்குது. 1000 இல்லை 10,000 தொழில் கூட செய்வேன். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா வகையிலும் நான் தோதாக அமைச்சிக்குவேன். அப்போ தான் ஒரு வகையில் தோதாகும். யதார்த்த ரீதியாக ஒரு சில பொருளாதார நிபுணர்கள் சொன்னாங்க, இந்த நலத்திட்டம் பட்ஜெட்டு இதெல்லாமே ஓகேங்க, ஆனால் இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ண அப்படின்னா கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆகும். 50 வருஷம் ஆனால் கூட நீங்கள் வாங்கின கடனை வந்துட்டு திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்றது ஒரு கொஸ்டினாக இருக்குது அப்படின்றாங்க. ஏன்னா கஜானாவில் காசு இல்லை, எல்லாம் கடன் வாங்கி தான் தோது பார்க்க வேண்டிய நிலமை இருக்குது. அந்த கடன்லாம் யார் கட்டுவாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டினாக இருக்குது. சும்மா அப்படியே அப்படியே ஏதோ ஒரு வகையில் தோது பார்த்துட்டே இருக்கேன்னு வச்சுங்க. அதில் வந்துட்டு இந்த யூனிவர்சல் லெவலில் கொஞ்சம், அதாவது ராஜராஜ சோழன் அவர் வாழ்ந்தபோது அவருக்கு இருந்த ஒரு பொருளாதார நிலையாகட்டும், அவங்களுக்கு இருந்த அந்த மனதைரியம்னு சொல்லலாம். ஆமாம், மனதைரியம். அதுக்கப்புறம் இப்போ ஆட்சி செய்யக்கூடிய ஒரு தலைவரும் அதே மாதிரி நிர்வாகம் செய்கிறாங்கன்னு வச்சு அவங்களுக்கு அந்த மனதைரியம் இருக்குமான்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் தான். ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் அப்படின்றது கடனில் தான் இருக்குது. அந்த கடன் அப்படின்றப்போ பல பேர் சார்ந்து தான் இருக்கும். ஓகே, அதனால் அந்தளவுக்கு ஒரு தைரியமாக வந்துட்டு தோது பார்க்குறது நிச்சயமாக சிரமம். ஆனால் இவ்வளோ கடன் இருக்குது. ஓகே, அதிகபட்சம் ஒரு வேளை கிங்டமே அமைஞ்சாலும் அந்த நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாதி கடன் வேணால் தோது பார்க்கலாம், அங்கே உலக நாடுகள் அப்படி இப்படின்னு சொல்லி. மீதி பாதி கடன்லாம் ரொம்ப சிரமம். அதனால் ஆல்ரெடி ஊறுபட்ட கடன் இருக்குது. இதில் மேற்கொண்டு கடன் பொழப்பு தான், நிச்சயமாக கடன் பொழப்பு தான். அதனால் நிறையா வகையில் தோது பார்க்கணும். ஒரு இடத்தையே தோது பார்த்து தன்னைத்தானே ஏமாற்றிக்கிட்டே மற்றவங்க ஏமாத்துறதுன்றது மிகப்பெரிய ஒரு துன்பத்தை ஏற்படுத்துறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒருவேளை கடனே இல்லாமல் எல்லா வகையிலும் தோதான வகையில் குமரி கண்டமெல்லாம் அப்படி தான் இருந்தது. கடைசியில் இப்போது அந்த இடமும் இல்லை. அதை ரிசர்ச் செய்கிறதுக்கு ஒரு கவர்மெண்ட் ஃபண்டு இருக்கான்னு கேட்டால் கூட ஒரு கொஸ்டினாக தான் இருக்குது. ஓகே, அதனால் நிலமை இப்படி தான் இருக்குது. அதனால் நான் வெவ்வேறு இடங்களில் நான் தோது பார்க்கணும். அதனால் தயவு செஞ்சு என்னை அந்த சட்டசபைக்கெல்லாம் கூப்பிடாதீங்க. ஓகே, இந்த கட்சி அதுக்கப்புறம் நிறையா வகையில் நீங்களே தோது பார்த்துக்குங்க. ஏதோ ஒன்று பிஸ்னஸ் லிஸ்ட்டாக இல்லை ஏதோ ஒரு தகவலா அப்படின்னா மட்டும் நான் தோது பார்ப்பேன். மற்றபடிலாம் என்னை எதுலேயும் இன்வால்வ் பண்ணாதீங்க. நீங்களே தனியாக தோது பார்த்துக்குங்க. ஓகே, உங்களோட பதத்துக்கு அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை, ஒரு விஷயம். ஆனால் என்னோடய பதத்துக்கெலாம் உங்களை மாதிரி தோது பார்க்குறது எனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு ஆபத்து நிலை ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நல்லது தான், நான் எதுவுமே சொல்லலை. ஆனால் இன்னும் இனிமேல் நான் என்ன சட்டசபைக்கோ இந்த கட்சிக்கோ அவங்களுக்கு இவங்களுக்கோ எதுக்கும் என்னை கூப்பிடாதீங்க. நம்ம வெவ்வேறு உலக நாடுகளை பார்த்தா தான் எனக்கு நிறையா வகையில் தோதாகும். என்னை சார்ந்த நிறையா நபர்களையும் நான் தோது பார்க்குறதுன்றது தோதாக இருக்கும். ஓகே, அடுத்து எஸ் சந்திரசேகர் அவரை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, அதாவது இங்கே மானிட வாழ்வியலை பொறுத்த வரைக்கும் எப்படி வேணால் வாழ்ந்துக்கலாம். நீங்கள் ஒரு கிறிஸ்டின் தானே, அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த நோவாக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து மானிடர்களாக இருக்கிறோம், என்ன வேணால் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு சுதந்திரமாக தான் வாழ்ந்தாங்க. அதில் நிறையா மைனஸ் இருந்துச்சு. அதனால் என்ன ஆனாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு ஜலப்பிரளயம் ஏற்பட்டு எல்லாருமே வந்துட்டு முழுகிட்டாங்க. அந்த நோவா அவங்க ஒரு சில பேர் மட்டும் தான் காப்பாற்றப்பட்டாங்க. அதுக்கப்புறமும் நிறைய பேர் இறந்துப்படுறவங்க தான் அப்புறம் தேவகுமாரன் வந்தார். அதுக்கப்புறம் தான் ஒரு மீட்சியின் பாதையானது உருவானது. அதனால் இங்கே மனித வாழ்வியல் சுதந்திரம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஒழுக்கமாக தான் வாழணும். ஓகே, அப்போ தான் வந்துட்டு அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒழுக்கம் இல்லாமல் எப்படின்னா வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி டிசைன் பண்ணல. ஒழுக்கமாக வாழ்ந்தால் தான் எல்லாம் தோதாகன்ற மாதிரி டிசைன் பண்ணிட்டாங்க. அதனால் ஒரு பண்பாக தான் நடந்துக்கணும். ஓகே, சேவாதார நிலையை பொறுத்த வரைக்கும் அவங்க தேவ தூதர்கள் ஒரு குரூப்பு மேலேருந்து கீழே தள்ளப்பட்டாங்க. அவங்க தான் வந்து நிறையா ரிசர்ச் இருக்குது. அவங்களே கூட பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் ஒழுக்கம் இல்லாமலாம் இருப்பாங்க, அவங்கள அடக்கம்பாங்க. இன்னொரு குரூப் வந்து அவங்கள அட்டாக் பண்ணுவாங்க. அதுலேயுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது. பைபிள் படிச்சிருக்கீங்க, சர்ச்சுக்கெலாம் போயிருக்கீங்க, நிச்சயமாக உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். ஓகே, அதனால் இங்கே மனுஷனை வாழ்கிறப்போ கொஞ்சம் ஒழுக்கமாக தான் வாழணும். அப்படி தான் டிசைனே இருக்குது. அதனால் நிறையா விஷயம் கர்மா அப்படின்ட்டு. கர்மானா நான் செயல்னா ஒவ்வொரு செயலுக்கும் சம்மந்தமான ஒரு நிகழ்வு இருக்கும். அது எர்த் லெவலையும் சரி யூனிவர்சல் லெவலையும் சரி பதில் சொல்லி ஆகணும். ஓகே, அந்த யூனிவர்சல் பார்த்துல தான் நம்ம தோது பார்க்கணும். அது என்ன காரணம் அப்படின்னா, நான் லாஸ்ட் டைம் சர்ச்சுக்கு போகும்போது கூட சொன்னேன். அதாவது மனுஷனோட ஆரம்பம் எங்கே இருந்தது, எப்படிங்க அந்த மனுஷங்கள்லாம் வந்தாங்க, என்னங்க காரணம், யாருங்க அதுக்கெலாம் எல்லாத்துக்கும். இப்போது
அவங்க இப்போ நான் எப்படிங்க பிறந்தேன்னா எங்கள் அப்பா, அவருக்கு அவங்க அப்பா, அவங்களுக்கு ஒரு அப்பா, இப்படி ஒரு அப்பாவுக்கு மேலே அப்பா இருப்பாங்க. அப்போ முதலாவது யார் அப்படின்றப்ப பைபிளில் சொல்கிறாங்க ஆதாம்னு ஒரு கேரக்டர் இருந்தார். அதுக்கப்புறம் ஏவாள்னு ஒருத்தர் இருந்தாங்க. அவங்களுக்கு கீழே தான் ஒரு சந்ததியே உருவானாங்க அப்படின்றாங்க. அவங்க எப்படிங்க உருவானாங்க? ஆதாம் அப்படின்றது இந்த மாதிரி பஞ்சபூதத்தில் உருவானாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து இந்த கடவுள்ன்றீங்க இந்த இயேசு அப்படிலாம் அவர் இப்போ எப்படிங்க பூமியில் வந்துட்டு மனுஷனாக இருக்கக்கூடிய ஒரு ஆதாம், அதாவது மண்ணால் உருவான ஒரு ஆதாம், புரியுதுங்களா? அதே மாதிரி இயேசு அப்படின்றீங்க வானத்தில் உருவான ஒரு ஆதாம். ஓகே, வானத்தில் அவர் தான் முதலாவது ஒரு ஆதாம் அப்படின்றாங்க. எல்லாம் கொரிந்தியரில் சொல்லப்பட்டிருக்கு. நல்லா அருமையாக இருக்குது அந்த புத்தகம். 1 கொரிந்தியர் இந்த புத்தகம் ரொம்ப அருமையாக இருக்குது. அப்போ வானத்துலேருந்து வந்த ஒரு ஆதாம் தான் இயேசு. அவரால் தான் ஒரு மீட்சி பாதை ஏற்பட்டுச்சு. இப்போ அவரோட பாதையில் தான் நம்ம பயணிக்கிறோம். ஓகே, அப்போ அவரோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் இங்கே எல்லாமே வந்துட்டு தோதாகும். இந்த நவகிரகங்களே பார்த்திங்கன்னா அந்த யூனிவர்சல்லாக தோது தான். ஓகே, இப்போ எல்லாமே அந்த சேட்டலைட்டில் நம்ம தோது பார்க்குறோம்ல அந்த மாதிரி. அதனால் எல்லாம் யூனிவர்சல்லா அப்படின்ற பதத்தில் தான் நம்ம இப்போது தோதான ஒரு பதத்தில் எல்லாமே தோதாக இருக்கிறனால ஆக்டர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய 2 சில்ட்ரன்ஸுக்கு கல்யாணம் பண்ணிட்டு தோது பார்த்தாலே போதும். இப்போ போய் அவர் வந்துட்டு ஒரு மேரேஜ் செஞ்சுக்கிறதோ ஒரு குழந்தை பெற்றுக்கிறதோ அப்படின்றதெல்லாம் நிறையா எரர் படுறதுக்கு சான்சஸ் இருக்குது யூனிவர்சல்லாவில். மற்றபடி அரபு நாடெல்லாம் 7, 10 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அமெரிக்காவெலாம் 4-5 முறை கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்ணிட்டு திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அது ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஓகே, ஆனால் யதார்த்தத்தையே நீங்கள் கல்யாணம் கல்யாணம் பண்ணாமல் போவாங்க. அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலையும் கிடையாது. ஆனால் என்ன துன்புறுத்தாதீங்க. ஓகே, தனிமானது சுதந்திரத்தில் நான் எப்பயுமே தலையிட மாட்டேன். ஓகே, அதனால் என்ன அனாவசியமாக வந்துட்டு துன்புறுத்தி அவருக்கு போதும் அமைச்சிக்கணும்னு நினைக்காதீங்க. நான்லாம் அவரோட விஷயத்தில் எந்த விஷயத்துலையும் தலையிட மாட்டேன். ஏன் போலப்போ எனக்கு பெரும்பாடாக இருக்குது. ஓகே, இதில் போய் நான் இன்னொருத்தரை போயிட்டு அப்படிங்க இப்படிங்கன்னு சொல்லணும் நான். ஓகே, எனக்கு எதோ வந்துட்டு நான் வேலை செய்கிறேன், எனக்கு எதோ காசு கிடைச்சா போதும் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் காசு கிடைக்குமா அப்படின்றது ஒரு கொஸ்டினாக இருக்குது. அப்படின்றப்போ நான் ஒரு பதமாக தான் தோது பார்த்துக்குவேன். அதே சமயத்தில் யார் எப்படி கேரக்டர் எனக்கு நல்லாவே புரியும். ஓகே, அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டெஃபினேஷன் சொல்லிகிட்டு இருக்கிறதுன்றது எனக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு தான். என்ன தான் நம்ம முக்குன்னு முக்கினாலும் ஊருப்பட்ட கடன் இருக்குது. அந்த கடன்லேயே தான் கடன் பொழப்பு தான் தோதாகும். ஓகே, நான் கூட நினைப்பேன் உதயநிதி ஸ்டாலின் தான் ஸ்பெக்ட்ரம் வழக்கு ஊருப்பட்ட காசு இருக்கு, நல்லா செம்மையாக ஒரு ஜாலியாக ஒரு வாழலாமே, கிட்டத்தட்ட ஒரு 1000 படம் நடிக்கலாம், அப்படியே ஒரு சொகுசு கப்பல் வாங்கிட்டு அப்படியே பயணிக்கலாம், அப்படியே சரி ஏதோ ஒரு ஃபேஸ்புக்கில் ஏதோ ஸ்டேட்டஸ் போடலாம், நல்லா சாப்பிடலாம். அப்படிலாம் ஏன் வாழாமல் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு குடிசை வீட்டில் வாழ்கிற மாதிரி ஒரு உணர்வு நிலையே வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு எனக்கு தோணும். அது அவங்களே நினைக்கிறாங்க. இதெல்லாம் யார் நாங்கள் மறைக்கிறோம், அவ்வளோ காசை மறைக்கிறோம், யாருக்கும் தெரியாது, ஸ்பெக்ட்ரம் வழக்கெல்லாம் தெரியாது, அங்கே வாங்கினது தெரியாது, இங்கே வாங்கினது தெரியாதுன்றாங்கன்னா அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியும். அவ்வளோ காசை வச்சுருக்கீங்க, அது செலவு பண்ணாமல் அவங்களே கொஞ்சம் ஹோல்டு பண்ணுறதுனால அதுதான் யூனிவர்சல் லெவலில் ஒரு எரராக இருக்குது. ஏன்னா எல்லா காசும் இவங்ககிட்ட தான் இருக்குது. இவங்க செலவு பண்ணாதனால அந்த காசெல்லாம் ஹோல்டாக இருக்கிறனால அதனால தான் இவங்களுக்கு ஒரு மன அழுத்தம் ஏற்படுது. அதனால தான் இவங்க எல்லா வகையிலும் தோதாகிற மாதிரியான ஒரு பதம் இருக்குது. ஆனால் என்ன பிரயோஜனம்? காசு இருந்தால் மட்டும் என்ன பிரயோஜனம்? அறிவு இருக்கணும். அப்போ தான் அந்த காசுக்கே ஒரு வேல்யூபுளாக இருக்கும். ஓகே, அதனால் இவங்கெல்லாம் நான் சொல்லி புரிய வைக்கிறது நிச்சயமாக சிரமம். ஓகே, அதனால தான் அவங்கள ஓரளவு எல்லாமே தோது பார்க்குறாங்க. அவ்வளோ காசு இருக்குல்ல, தோது பார்த்து என்ன காசு இருந்தால் என்ன பிரயோஜனம்? அதனால் வெவ்வேறு உலக நாடுகளில் இவங்களோட பல மடங்கு பணக்காரங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஓகே, இன்னும் இவங்க செஞ்ச காசு இவங்க ஓரளவு தொகை வச்சுருக்காங்க. இதோட உலக நாடுகளில் சில தலைவர்கள்லாம் இருக்காங்க. அவங்களோட சொத்து மதிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களோட சொத்து மதிப்போட கம்பேர் பண்ணுறப்போ 0.00001% தான் இருக்கும். இவங்களோட பல மடங்கு சொத்து வச்சுருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனாலும் அவங்க நல்லா சொகுசு கப்பல், ஃப்ளைட்டு நல்லா தான் வாழ்கிறாங்க. அவ்வளோவா சிக்கனான்ற மாதிரிலாம் இல்லாமல் நல்லா லக்ஸுரியாக தான் வாழ்கிறாங்க. அதனால் ஓரளவு சமநிலை ஏற்படுது. ஓகே, சரி, இறுதியாக என்ன தகவல் அப்படின்னா, பாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னை மிங்கிள் படுத்தாதீங்க. ஓகே, அதே மாதிரி இந்த ரூட் தி ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஜெகதீஷ் அவர்
இப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு விசுவாசியாக இருக்கிறாரு. ஆனால் அவங்க உருவாக்கின ஒரு அமைப்பு நல்லா தான் இருக்குது. தினந்தோறும் தோது பார்த்தா நல்லா தான் இருக்கும். பேசாமல் அந்த ரூட் தி ஆஃபீஸ் என்கிட்ட கொடுத்துருங்க, நானே நிர்வகிச்சுக்கலான் இருக்கேன். அதுக்கு வந்துட்டு ஆக்டர் விஜய் தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய நபர் நல்ல ஒரு நடிகர் தான். உண்மையிலுமே ஒரு நல்ல அர்ப்பணிப்புள்ள ஒரு நபர். அவரோட நிர்வாகம் தான் அந்த ரூட் தி ஆஃபீஸு. அவர் அந்த ரூட் தி ஆஃபீஸ் ஏன்டே கொடுத்துட்டாருன்னு வச்சுங்க, நானே நிர்வகிச்சுக்குவேன். நல்லா இருக்குது ரூட் தி ஆஃபீஸ். அந்த ஜெகதீஷ் அப்படின்றவங்க எனக்கு வேலை செஞ்சாருன்னா போதும். ஸோ சிம்பிள். அவர் வந்துட்டு தன்னுடைய அலுவலக பணியை மட்டும் தொடர்ச்சியாக செய்யலாம், தோது பார்க்கலாம். ஓகே. அது இல்லாமல் இந்த ஜோசப் விஜய் மூவிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன். அதுலேருந்து அவருக்கு ஓரளவு கேஷ் கிடைக்கும். ஓகே. ஆனாலும் யதார்த்த ரீதியாக ஒரே இடத்துல தோது பார்த்தா அப்படி தான் இருக்கும், வளைஞ்சு நெளிஞ்சு தான் போகிற மாதிரி இருக்கும். அப்படிலாம் பார்த்துட்டு இருந்தோம்னா டைம் பாஸ் தான் ஆகும். அப்படியே ஒரு உலக நாடு அளவில் யோசிக்கணும். வெவ்வேறு புது புது நலத்திட்டங்களை உருவாக்கணும், புது புது கம்பெனி கொண்டு வரணும், நிறையா மாற்றத்தை கொண்டு வரணும். சும்மா குத்துறாங்களே குடையிறாங்களேன்னு பார்த்துட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு சரி நீங்களே நிர்வாகிங்கன்னா அவங்ககிட்ட பொறுப்பு ஒப்படைச்சுன்னு வச்சுங்க, அவங்களுக்குமே ஒன்றும் தெரியாது. என்னங்க குத்துறீங்க குடையிறீங்க, என்னங்க உங்களுக்கு வேணும், ஆட்சி நிர்வாகம் தான் வேணும் அப்படிங்களா, சரி நீங்களே நிர்வாகிங்க, அவங்களுக்குமே ஒன்றும் தெரில. அதனால தான் உங்களை நியமித்தாங்க. நீங்களாவது எல்லாம் தோதும் அமைக்கணும். நீங்களும் அவங்களுக்கு வளைஞ்சி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு கடத்தில் சொல்லுவாங்க, ஏங்க எங்களுக்கே தெரிலன்னு சொல்லிட்டு தான் உங்களை நிர்வகிச்சிருக்கேன், திரும்ப எங்ககிட்டே வந்து நிர்வாகம் பொறுப்பு ஒப்படைக்கிறீங்க, நாங்கள் சும்மா எதிர்க்கட்சின்னா அப்படி தாங்க இருப்போம், நீங்கள் என்னங்க இப்படி வளைஞ்சி போகிறீங்க, நீங்கள் வளையாமல் இருங்க, நாங்கள் என்ன உங்களுக்கு பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க சாதாரணமாக சொல்லுவாங்க. அதனால் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். ஓகே. சரி, அவ்வளோதான் தகவல். ஒரு ஸ்டேட்டஸை வந்துட்டு நான் அதான் ஒரு நிலப்பரப்போட ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிட்டேன். ஓகே. சொல்லலை அப்படின்னா எதை தான் நினச்சிக்குவாங்க, சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளை வந்து எரர் ஏற்படுத்த மாட்டாங்க. ஓகே. சரி, அடுத்து சோப்பனைங்கை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, சோப்பனைங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடியோ வந்து தோதாகிறதுன்னு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அடுத்து ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட்டாக நான் உன்னை நியமிச்சுக்கிறேன். ஓகே. நான் பொதுத்தளத்தில் அங்கேயும் அடி வாங்குறது எனக்கே கொஞ்சம் சங்கட்டமாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு பொதுத்தளத்தில் இருந்து எல்லார்ட்டையும் ஒரு துன்பத்தை உணர்கிற மாதிரியான நிலையில் இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் உங்களுக்கு மந்த்தான ஒரு 1 lakh சேலரி கொடுத்துட்றேன், எனக்கு தகுந்த மாதிரி எல்லா வகையிலும் தோது அமைச்சிங்க. என்ன பிரெயினை மட்டும் அக்சஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நான் நிறையா வகையில் தோது பார்க்கலான்னு இருக்கேன். ஓகே. அப்போ தான் நிறையா வகையில் தோதாகும். ஓகே. அதனால் என்ன வேலை அப்படின்னா, நான் ஒரு 5 மணிக்கெலாம் எந்திரிக்கணும். அனஸ்தீசியா பவர் உங்கள்கிட்ட இருக்கிறது நல்ல விஷயந்தான். ஓகே. ஆனால் அது ஒரு அளவு தெரியணும். ஓகே. எனக்கு கரெக்டாக நைட் டைமில் தூங்க வச்சிடணும். அதே மாதிரி கரெக்டாக ஒரு 5 மணிக்கெலாம் நான் எழுப்பி விட்றணும். ஆனால் காலையில் எழுந்திரிச்சோன்னா பட்டர்ஃப்ளை அட்டாக் செய்யக்கூடாது. ஓகே. அதனால் ஒரு பதமாக வந்துட்டு எனக்கு கேர் செஞ்சுக்கிட்டிங்கனால போதும். மந்த்தான உங்களுக்கு ஒரு 1 lakh வந்துட்டு நான் காசு கொடுத்துருவேன். ஓகே. சரி, அடுத்து ஒரு சில வெப்சீரிஸ் வந்து அப்லோட் பண்ணணும், ஒரு சில மூவிஸ் வந்து நம்ம புக் பண்ணணும். ஓகே. அடுத்து ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன தான் எரரு அப்படிங்க இப்படிங்கனாலும் என்னுடைய பார்த்துல அவங்க நல்லா தான் நடந்துக்கிறாங்க. அதனால் நான் அவங்களுக்கு அப்பப்போ ஒரு கேஷ் கொடுக்கலான்னு இருக்கேன். 6 மாதத்துக்கு ஒரு டைமோ 3 மாதத்துக்கு ஒரு டைமோ, அல்லது எனக்கு தேவை ஏற்படுறப்போ இல்லை அவங்களுக்கு தேவை ஏற்படுறப்போ நான் ஒரு தொகையை கொடுக்கலான்னு இருக்கேன். ஓகே. அதனால் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கட்சி. அவங்க தரப்புலேருந்து எனக்கு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியும் அந்த வேதா இல்லமும் கிடச்சிச்சின்னா எனக்கு போதும். ஓகே. அந்த வேதா இல்லம் எனக்கு தேவைப்படுது. ஓகே. இன்னும் ரொம்ப வருஷமாகவே நான் தீபா அவங்ககிட்ட நான் தோது பார்த்துட்டு இருந்தேன், ஸ்டூடியோவில் வந்து காசு தரேன் அப்படி இப்படின்னு. அதனால் அந்த வீடு எனக்கு தேவைப்படுது போயஸ் கார்டனில். ஓகே. அடுத்து டிஎம்கே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் உங்களுக்கு பூர்த்தி செய்யணும். தேவையில்லாமல் சலனத்தை ஏற்படுத்தக்கூடாது. நான் மூவி புக் பண்ணும்போதும் சரி, ஒரு புத்தகம் எழுதும் போதும் சரி, இல்லை யதார்த்த ரீதியான எந்த ஒரு அரசியல் நிர்வாகம் எதுனாலும் சரி, எனக்கு தடையாக இருக்கக்கூடாது. நீங்கள் எனக்கு ஒரு துணையாக தான் இருக்கணும். அதுக்கு உங்களுக்கு என்ன தேவை சொல்லுங்கள், காசு வேணுமா சொல்லுங்கள், காசு கொடுத்துட்றேன். எப்படி நீங்கள் செலவு பண்ண போகிறதில்ல, சுவிஸ் பேங்கில் போய் அந்த காசு போட்டு வைக்க தான் போகிறீங்க. அந்த பேங்கும் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சாதகமாக தான் எல்லா வகையிலும் தோதும் அமைச்சு கொடுப்பாங்க. நானே ஒரு அந்த இன்னொரு பேங்க் சம்மந்தமான ஒரு மூவி ஒன்று புக் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு காமெடியான ஒரு மூவி, அது பேங்க் சம்மந்தமான செம்ம காமெடியாக இருக்கும் அந்த படம். அதை ஒன்று புக் பண்ணுறேன். ஓகே.
எப்படி நான் கொடுக்குற காசு பேங்கில் தான் போட்டு வைக்க போகிறீங்க, அதில் உங்களுக்கு ஏதோ வட்டி காசு கிடைக்கும். சரி ஓகே, அது உங்களோட பர்சனல், நான் எதுவும் கேட்கல. ஓகே, உங்களுக்கு எவ்வளோ காசு வேணும்னு சொல்லிடுங்க, அந்த காசு நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். எனக்கு வந்து தடையாக இருக்காதீங்க, எனக்கு ஒரு துணையாக இருங்க. ஓகே, அடுத்து சில பேர் வந்து எனக்கு ஒரு உதவி செய்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே சமயத்தில் அவங்க யாரெல்லாம் எனக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்றது எனக்கு ஒரு வகையில் போதான சூழ்நிலை அமைகிறப்போ நானே தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு அவங்களுக்கு தேவையான கேஷோ, பரிசோ, விருதோ, சான்றிதழோ வழங்குவேன். ஓகே, பொதுத்தளத்தில் வந்துட்டு நான் உங்களுக்கு உதவி செஞ்சேன்ல, எனக்கு திரும்ப வந்துட்டு எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது அப்படின்றது, நான் உங்களுக்கு காசு கொடுத்தேன் அப்படின்னா, ஒரு ராஜாவுக்கு இவங்க தான் உதவி செய்கிறாங்களா, இவங்களை அட்டாக் பண்ணால் இவங்க உதவி செய்ய மாட்டாங்க, ராஜா தவிக்கிட்டோம் அப்படின்னு ஒரு சில பேர் நினைப்பாங்க. நினைக்கிறது மட்டும் இல்லாமல் அப்படி தான் செயல்படுறாங்க. ஓகே, அதனால் எனக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறாங்கன்றது எனக்கு நல்லாவே புரியும். அவங்களுக்கு நான் நிச்சயமாக நல்லது செய்வேன், நீங்கள் சந்தேகப்படாதீங்க. ஓகே, அதே மாதிரி எனக்கு யாரெல்லாம் துன்பம் ஏற்படுத்துகிறாங்கன்றதும் எனக்கு தெரியும். ஓகே, அவங்களையும் நான் சும்மா விட மாட்டேன். ஓகே, ஏன் அப்படின்னா நல்லது செஞ்சால் உங்களுக்கு திரும்ப நல்லது நடக்கும். ஓகே, யதார்த்த ரீதியாக இன்னொரு 1000 வருஷத்துக்கு அப்புறம், இன்னொரு 10,000 வருஷத்துக்கு அப்புறம் யாரும் நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. எல்லாம் வேறு மாதிரி ஜென்ரேஷனே மாறிடும். ஓகே, இப்போ இருக்கக்கூடிய அந்த போட்டி, பொறாமை, கோபம் ஏதோ நினச்சிக்கிறாங்கள்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா 100 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாம் மாறிடும். ஓகே, வாழ்வுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கணும். இப்படி ஒருத்தர் இருந்தாருப்பா, வாழ்ந்தாருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை நம்ம உருவாக்கணும். ஓகே, இப்போ காந்தி, நேரு, பாரதியார் அவங்களோட வாழ்க்கையில் நிறையா ஏற்றத்தாழ்வு எல்லாமே இருந்தாலுமே இன்றைக்கி வரைக்குமே அவங்கெல்லாம் பேசப்படக்கூடிய ஒரு நபராக இருக்காங்க. ஏன்னா அவங்க ஒரு நல்ல ஒரு சாதனை. ஓகே, அதே மாதிரி தான் வாழ்வியோட யதார்த்தத்தை ஒரு நல்ல ஒரு பதமாக நம்ம அமைச்சிக்கணும். ஓகே, அடுத்து உளவியல் ரீதியான ஒரு வாழ்வியலை பொறுத்த வரைக்கும் தேவை அப்படின்றப்ப கேஷ் தான் அப்படின்ற ஒரு பதம் இருக்குது. இப்போது யூஎஸ்சில் கூட நிறைய பேர் தவிக்கிறாங்க, யூகேயில் தவிக்கிறாங்க, ஃப்ரான்ஸில் தவிக்கிறாங்க, சைனாவிலையும் தவிக்கிறாங்க, ஏன் பாகிஸ்தானில் தவிக்கிறாங்க, ஸ்ரீலங்காவில் தவிக்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? காசு இருந்தால் தான் ஃப்ளைட் ஏறி போக முடியும். ஓகே, அதனால் நம்ம நிறையா உழைக்கணும். அது கொஞ்சம் கஷ்டம்தான், நிச்சயமாக கஷ்டம்தான். ஒவ்வொரு மூவி புக் பண்ணுறது எதுனாலும் நிச்சயமாக எல்லாமே கஷ்டம்தான். இருந்தாலும் அந்த கஷ்டத்தை நம்ம கொஞ்சம் கடந்து போகணும். ஓகே, ஓரளவு மற்றவங்களோட ஆதரவு கிடைக்கிறப்போ அந்த கஷ்டமானது கொஞ்சம் ஓரளவு இலகுவாக இருக்கும். ஓகே, இன்னொரு ஆஃபீஸ்லாம் அமைகிறப்போ நமக்கு நிறையா விஷயம் நிறையா வகையில் தோதாக இருக்கும். ஓகே, அதனால் நம்ம உழைக்கிறப்ப தான் நமக்கு உண்டான ஒரு பலன் கிடைக்கும். ஓகே, அதனால் நம்ம உழைக்கிறப்ப தான் உளவியல் ரீதியான நிறையா விஷயம் வந்துட்டு சால்வ் ஆகும். ஓகே, அதனால் ஆதரவு அப்படின்றது தேவைப்படுது. ஓகே, சரி, நன்றி, வணக்கம், பாய்.